விண்ட் மில். இந்த தமிழில் சொன்னால் காற்றாலைன்னு சொல்லுவோம். இதனோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று வலுவை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து இந்த உலகத்தோட கணிசமான மின்சாரத்தையே பூர்த்தி செய்கிறது. இந்த விண்மில் இப்போ காற்று வீசக்கூடிய பல இடங்களில் காணலாம். அப்படி காணும்போது மனசில் தோன்ற கேள்வி, இது எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதோட பாகங்கள் என்ன, இது எப்படியான கேள்விகளுக்கு விளக்க அளிக்கிற சின்ன அனிமேஷன் வீடியோ தான் இது. இந்த டவரை நாங்கள் பகுதியாக பிரித்து பார்த்தோம்னு சொன்னேன். கீழே பார்த்தோம்னா கீழே இருக்கிறது கான்கிரீட். இதுக்கு மேலே இருக்க டவரை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். பேஸ் டவர், மிடில் டவர், டாப் டவர். இந்த டாப் டவருக்கு மேலே இருக்கிறது நசல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் மோட்டர் அண்ட் கியர் பாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இருக்கும். இதுக்கு அதோட ஃபேன் அட்டாச் ஆகிருக்கும். இந்த உயரம் சும்மா நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த அடித்தளம் பலமாக அமைக்கப்பட்டிருக்கும். முதலாவது பாரத்தையும் தாங்கக்கூடிய மாதிரியும் எதிர்த்து வீசுகிற காற்றை எதிர்க்கக்கூடிய மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும். சுமார் 10 மீட்டருக்கு கிடங்கு கட்டி அதுக்குள்ள நிலத்தை துளையிட்டு கொம்பீட் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வட்ட வடிவில் கம்பிகளை கொண்டு ஒரு மீட மாதிரி அமைச்சு அதை கொம்பீட்டை கொண்டு நிரப்பி அதுக்கு மேலே தான் அதை டவரை வச்சு போட்டுவாங்க. இந்த டாப் டவர் இதுக்கு என்னென்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு வேறு என்ட்ரன்ஸ் பேஸ்மெண்ட்டில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலத்தில் இருக்க ஏணி மூலம் ஏறி போய் இந்த கதவை திறந்தால் வர்றது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பாக்ஸுக்கு கீழே டிரான்ஸ்ஃபார்மர் லொக்கேட்டாக இருக்கும். இந்த கண்ட்ரோல் பாக்ஸுக்குள்ளே ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும், மற்றொரு கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கும், கண்ட்ரோல் மானிட்டர். இந்த இன்வெர்ட்டர் ரேண்டம் ஃப்ரீக்குவென்சியை ஃபிக்ஸ் ஃப்ரீக்குவென்சியாக மாற்றி டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பும். இந்த மானிட்டரில் விண்வெளியில் சகல ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஆர்பிஎம் மேலே வோல்டேஜ் ஜெனரேட் ஆகுது. இந்த விண்வெல் ரன் ஆகுதா இல்லை ஸ்டாப் ஆகி நிற்குதான்னு தெரியும். இதுக்கு மேலே ஏறி போக முன்னே இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணதும் இதுக்கு மேலே இருக்க பிரேக் ஆக்டிவ் ஆகி ஃபேனோட ஃபுல் ஃபங்க்ஷனும் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மேலே வர ஏணி மூலம் மாதிரி செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏணி மூலம் மாதிரி போய் செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகணும். செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து லிஃப்ட் மூலம் தேர்ட் பிளாட்ஃபார்ம் டாப்புக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஏணி இருக்கும். அந்த ஏணி மூலம் மாதிரி இந்த மேன்ஹோல் கவரை அடையலாம். காற்றின் உதவியோட இந்த ஃபேன் எப்படி சுற்றுது இதை பார்க்குறதுக்கு இந்த பிளேட் 3 பிளேட் இந்த ஷேப்பை குறுக்கு வெட்டாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளேட் ஷேப் ஏர் டைனமிக் ஷேப்பில் இருக்கும். இந்த ஏர் டைனமிக் ஷேப்ன்றது இந்த ஃபேன் பிளேட் ஏர் டைனமிக் ஷேப்பில் இருக்கிறதால இதனோட காற்று வீசும்போது இது கீழே ஹை ப்ரெஷரும் இதில் மேற்பரப்பில் லோ ப்ரெஷரும் இருக்கும். இந்த கீழே ஏற்படுற ஹை ப்ரெஷர் இதுக்கு கீழே இருந்து மேலே ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்தும். அதன் உதவியோடு தான் ஃபேன் சுற்றுது. இந்த பிளேட் செல்ஃபாக ரொட்டேட் ஆகக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்த விண்ட் ஃபோர்ஸ் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். குறைவான விண்ட் ஃபோர்ஸ் இருக்கிற டைம் கூடுதலான ஃபோர்ஸையும், கூடுதலான விண்ட் ஃபோர்ஸ் இருக்கிற டைம் குறைவான விண்ட் ஃபோர்ஸையும் பெற்றுக்கொள்ள மேலே செல்ஃபாக ரொட்டேட் ஆகக்கூடியது. இந்த ஃபேன்ட இன்சைட் ஹப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள 3 மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரும் ஈச் பிளேட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பிளேட் அண்ட் ரொட்டேஷனை இந்த மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணப்படும். இந்த மோட்டருக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகமானிலேருந்து வரும். வேகமானி என்ன விண்ட் ஃபோர்ஸ் என்றதை தீர்மானித்து இந்த மோட்டருக்கு சிக்னல் அனுப்பும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். குறைவான ரொட்டேஷன் இயங்குகிற ஃபேனில் நேரடியாக ஜெனரேட்டரை பொருத்தி எந்த விதமான மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது. இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு தான் உள்ளது கியர் பாக்ஸ். லோ ரொட்டேஷனை ஹை ரொட்டேஷனாக மாற்றும் இந்த கியர் பாக்ஸ். இதுக்குள்ளே பல பிளானட்டரி கியர் செட் இருக்கு. இந்த பிளானட்டரி கியர் ஆட்டோ கியர் பாக்ஸின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேன்லேருந்து வர லோ ஆர்பிஎத்தை ஹை ஆர்பிஎம்மை மாற்றி ஜெனரேட்டருக்கு கொடுக்குறது. இது நடுவில் இருக்கிறது சன் கியர்னு சொல்லுவோம். அதை சுற்றி 3 கியர் இருக்கும். பிளானட் கியர், அது கேரியர் பண்ணுறதுக்கு ஒரு கேரியர் இருக்கும். இந்த கேரியர் தான் இன்வுட் ஷாஃப்ட். இந்த கியர் செட்டில் எல்லாத்தையும் சுற்றி வெளியில் ரிங் கியர் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தது ஒரு சிங்கிள்
பிளானட்டரி கியர் செட். இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:1. இதே மாதிரி நிறைய பிளானட்டரி கியர் செட் சேர்ந்த ஒரு கியர் பாக்ஸ் ஆர்பிஎத்தை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண உதவும். இது ஒரு கம்ப்ளீட் கியர் பாக்ஸ். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:90. இதோட இன்புட்டில் ஃபேன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், அவுட்புட்டில் ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஃபேன்லேருந்து வர சின்ன ஆர்பிஎத்தை கூட ஹை ஆர்பிஎம்மாக மாற்றும் இந்த கியர் பாக்ஸ். இந்த ஃபேன் நார்மல் ஆர்பிஎம் 10 to 15 இருக்கும். இது இந்த அவுட்புட் ஷாப்பில் வர ரொட்டேஷன் அப் டு 1000 வரையும் இருக்கும். இந்த ஆர்பிஎம் போதுமானதாக இருக்கும் ஒரு மீனிங்ஃபுல் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு. காற்றின் வேகம் எப்பவும் மாறுபடும். இப்படி பலமான காற்று வீசுகிற டைமில் ஆபத்துகளை தவிர்க்கிறதுக்கு 80 km/h இந்த வேகத்துக்கு மேலே காற்று வீசிக்கல இந்த பிரேக் செல்ஃபாக ஆக்டிவ் ஆகி தேவையற்ற ஆபத்துகளை தவிர்க்கும். இந்த காற்று வீசுகிற திசை எப்போவுமே மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேனும் அந்த காற்றை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் நாங்கள் கண்டினியூஸாக ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த காற்று எந்த திசையில் வீசிட்டு இருக்குன்றதை இதுக்கு மேலே பூட்டியிருக்க திசைமானி இதை கல்குலேட் பண்ணி கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு இந்த சிக்னலை அனுப்பி வைக்கும். ரெண்டமாக சேஞ்ச் ஆகிற விண்ட் டிரெக்ஷனுக்கு ஏற்ப இந்த நொசலை திருப்புறதுக்கு இதில் 4 மோட்டர் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். ஜோ மோட்டர். இந்த மோட்டர் என்ன செய்யும்னு சொன்னால் டிரெக்ஷன் சிக்னலுக்கு ஏற்ப இந்த ஃபுல் நொசலையும் திருப்பி விண்ட் ஃபோர்ஸை எஃபெக்டிவான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண உதவும். இந்த ஜெனரேட் பண்ணப்பட்ட எலக்ட்ரிசிட்டி இந்த கண்ட்ரோல் பாக்ஸுக்கு போயிட்டு இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் இருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். கீழே அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து சப்ஸ்டேஷனுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இல்லை சப்ஸ்டேஷனில் இருந்து மெயின் ஸ்டேஷனுக்கு இந்த மின்கம்பல் வழியாக போகும். இந்த மெயின் ஸ்டேஷனுக்கு போன எலக்ட்ரிசிட்டி மொத்த மின்சாரத்தை விட கணிசமான அளவை பூர்த்தி செய்கிறதுக்கு மக்களுடைய பாவனைக்கு வழங்கப்படும். எனது பெயர் கீர்த்தனன். இப்படியான சின்ன சின்ன அனிமேஷன் செய்கிறது என்னோட காபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.